ஓகே. இதுவரைக்கும் நம்ம சால்வ் பண்ண ஸ்டடி ஸ்டேட் எரர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே யூனிட்டி ஃபீட்பேக்காக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆஃப்எஸ் இருக்கு இல்லையா? அதாவது ஹெச்ஆஃப்எஸ்னால் என்னது? ஃபீட்பேக் பாத்தோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் ஹெச்ஆஃப்எஸ். கரெக்டா? ஸோ இந்த ஃபீட்பேக் பாத்தோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹெச்ஆஃப்எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் யூனிட்டி ஃபீட்பேக் இருக்கணும். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் தான், ஃபைன். பட் ஆனால் யூனிட்டி ஃபீட்பேக் கிடையாது. இட் ஹஸ் காட் சம் வேல்யூ 2 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் சம்திங், ஏதோ ஒரு வேல்யூ இங்கே இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது நம்ம நார்மல் மெத்தடில். நமக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்ளை பண்ணோன்னா இட் ஷுட் பி யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக். யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்க்கு மட்டும்தான் நம்மளால் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா ஸ்டெடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஸோ ஸ்டடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்கணும்னா யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த இதில் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை கன்வெர்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமாக நம்ம தான் இப்போது கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆனால் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது இதோடைய சிஸ்டமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 நம்ம வந்து ஆட் பண்ணால் அது ஆட் பண்ண மாதிரி அதை நம்ம சப்ராக்டும் பண்ணிடணும் 1. ஸோ 1 ஆடும் பண்ணி சப்ராக்டும் பண்ணால் இதோடைய எஃபெக்ட் வந்து நல்லிஃபைட் ஆகிடும், ஒரு கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபீட்பேக் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்னா என்னது? -1 கொடுக்குறேன். ஸோ -1 நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா இதோட எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆகணும்னு நான் என்ன பண்ணணும்? ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் 1+1 பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்தேன்னா ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இட் வில் கேன்சல் அவுட் ஈச் அதர். அவ்வளோதான். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி I'll give you the formula for the block reduction. ஒரு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் க்ளோஸ் லூப் பார்த்துருக்கு. க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்துருக்குன்னா அந்த பிளாக்கை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? அந்த பிளாக் ரெடியூஸ் பண்ணுறது தான், அந்த பிளாக் ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளால் எழுத முடியும். அதுக்கு தான் ஃபார்முலா என்னென்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் G. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னது? இங்கே மேலே இருக்குது. இது டோட்டலாக ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் G டிவைட் பை 1 + G into H. HofSன்றது இந்த ஃபீட்பேக் பாத்தோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபீட்பேக் பாத்தோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இந்த ப்ளஸ்ன்றது என்னது? எப்போல்லாம் வந்து இது நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்கோ அப்போல்லாம் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து சேம் ஃபார்முலா தான். இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா G டிவைட் பை 1 - GH அப்படின்னு நம்ம அதை சிம்பிளை பண்ணி ஒரு சிங்கிள் பிளாக்கை மாற்றிக்கலாம். இப்போது இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதான். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த பிளாக்கை வந்து நான் வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக எழுத போகிறேன். இப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் சிங்கிள் எலிமெண்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஹோல் பிளாக்கையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ஜின்றது என்னது? இங்கே 4ம் இது 4 இஸ் அ கான்ஸ்டன்ட். கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதை நான் டேரெக்டாக இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே G(s)ன்றது 4 டிவைடட் பை S + 2. அதுக்கப்புறம் H(s)ன்றது இங்கே என்னவா இருக்குது? இந்த ஃபீட்பேக் பாத்தில் இருக்கிறது H(s). அது வந்து 2 டிவைடட் பை S + 4. அண்ட் மோரோவர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அதுதான் இது மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம டக்குன்னு ஸ்டடி ஸ்டேட் எரர் எப்பயும் போல் அப்ளை பண்ணி போட்டோன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இப்போ ரெடியூஸ் பண்ணுறேன் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே. ஸோ G(s) = 4 டிவைட் பை S + 2. இது H(s). ஸோ இப்போ நான் இதோட ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? G டிவைட் பை 1 + GH. ஸோ 4 டிவைட் பை S + 2 டிவைட் பை 1 + G வந்து 4 டிவைடட் பை S + 2 இன்ட்டு H(s) வந்து என்னது? 2 டிவைட் பை S + 4. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் என்ன வருது? 4 டிவைட் பை S + 2 divided by S + 2 into S + 4 plus 8. அப்புறம் இது LCM எடுத்தால் அது மேலே அப்படியே மல்டிப்ளை ஆகிடும். S + 2 into S + 4. ஸோ இந்த S + 2 S + 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ என்ன வருது? 4 into S + 4 divided by S + 2 into S + 4 plus 8. ஸோ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் 4 into S + 4 மேலே அப்படியே வச்சுக்கிறேன். divided by S square plus 6S plus 8 plus 8. ஸோ 8 plus 8 16. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நான் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்? இந்த பிளாக்கை வந்து நான் சிம்பிளிஃபைடாக ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வச்சு எழுதலாம். ஸோ அந்த ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் 4 into S + 4 divided by இதுதான் சொல்ல வரேன். இந்த ஃபைனலாக நம்ம கொண்டு வந்தோம்ல இந்த ரிசல்ட் தான் S square plus 6S plus 16. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்.
சிம்ப்ளை பண்ணோன்னு இங்கே இன்புட் ஆர் ஆஃப் எஸ் இருக்குது, அவுட்புட் சி ஆஃப் எஸ் இருக்குது. ஸோ சிம்ப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சிஸ்டம்க்கு வந்து யூனிட்டி ஃபீட்பேக் இருந்தால் மட்டும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் யூனிட்டி ஃபீட்பேக் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இந்த சிஸ்டம்க்கு. ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இங்கே என்ன வரணும், இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் வரணும். ஓகே, ஸோ அப்போ நான் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த யூனிட்டி ஃபீட்பேக் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த சிஸ்டமோடைய ஃபங்க்ஷன் மாறி இருக்கும். கரெக்டாக இந்த ஒரு புது பாத் ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த சிஸ்டமோடைய ஃபங்க்ஷன் அண்ட் அவுட்புட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நான் நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து நான் இதுக்கு பின்னால் ஆட் பண்ண மாட்டேன், இதுக்கு முன்னால் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். எனக்கு இந்த யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு அது கான்ஸ்டண்ட்டாக நிற்கணும். இட் ஷுட் ஸ்டே இன் த சிஸ்டம். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணாமல் வச்சுக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இதுக்கு கீழே தான் இதுக்குள்ளே தான் நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இது இன்னொரு ஃபீட்பேக் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்க போகுது. ஓகே, பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆட் பண்ணி இந்த சிஸ்டமில் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை மட்டும் நான் இப்போ சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை மட்டும் இப்போ நான் சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன ஆகும், இப்போ நம்ம நார்மலாக அந்த ஃபார்முலா போட்டோம்ல, ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வில் பி g டிவைடட் பை 1 மைனஸ் GHஆக மாறிடும். ஏன்னா இது பாசிட்டிவ் ஃபீட்பேக் இல்லையா, ஸோ அதனால இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதில் என்னது g, இதில் என்னதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதணும். g வந்து 4 டிவைடட் பை 4 இன்டூ எஸ் ப்ளஸ் 4 divided by s square plus 6s plus 16 overall divided by 1 minus g வந்து 4 into s plus 4 divided by s square plus 6s plus 16 into 1 h of s என்றது என்னது 1 plus 1. ஸோ அதனால into 1 தான். ஸோ இதை சிம்ப்ளை பண்ண என்ன ஆகும், இதை எல்சிஎம் எடுத்துருவேன். எல்சிஎம் எடுத்தால் இது வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டேன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 4 into s plus 4 ஓகே, இதை நான் ஒழுங்காக எழுதுகிறேன். 4 into s plus 4 divided by s square plus 6s plus 16 minus 4 into s plus 4 இப்படி வந்துடும். ஸோ இதை ஒன்று ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 4 into s plus 4 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் s square plus 6s plus 16 minus 4s minus 16. ஸோ plus 16 minus 16 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வருது, 4 into s plus 4 whole divided by s square. இது வந்து 6x minus 4s will become plus 2s. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஒன்றும் ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 4 into s plus 4 கீழே எஸ்ஸை காமனாக எடுத்துக்கலாம், s plus 2 இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வரையலாம். இப்போது இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதும் போது என்ன வருது, 4 into s plus 4 divided by s into s plus 2 இதுதான் இப்போது இருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே கீழே இருக்கா இந்த வயலட் கலர், இந்த வயலட் கலரோடைய நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்றும் நம்ம சிம்ப்ளை பண்ணல, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் தான் நம்மளால் ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்துடுச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம நார்மல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோமா, நெகட்டிவ் யூனிட்டி ஃபீட்பேக் இருக்குது அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது அண்ட் g of s இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக எப்பயுமே ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்ளை பண்ணுற போல் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க, இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் ஸ்டெப்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேபி கண்டுபிடிக்கணும். ஸோ கேபி என்னது, கேபி ஈக்குவல் டு லிமிட் s tends to 0 g of s. ஸோ கேபி வேல்யூ என்ன வரும், s tends to g of sன்றது இந்த பிளாக் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே s 0 போட்டோன்னா என்ன ஆகும், 4 into 0 plus 4 divided by 0. அப்போ என்ன வருது, இன்ஃபினிட்டி வருது. ஸோ என்ன வந்திருக்கு, கேபி பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி வந்திருக்கு. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஈக்குவல் டு 1 divided by 1 plus கேபி. ஸோ என்ன வந்திருக்கும், 1 divided by 1 plus infinity which is equal to 1 divided by infinity. எதையுமே இன்ஃபினிட்டியோட ஆட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ our answer will be 0. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் உடைய வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 0. அங்கே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இது வந்து இன்புட் டைப் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகே, இதில் நமக்கு என்ன தெரியணும்னா, நமக்கு வந்து யூனிட்டி ஃபீட்பேக் இல்லாததுனால நம்மளால் ஸ்ட்ரைட்டாக இதை அப்ளை பண்ண முடியல.
ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம இதை யூனிட்டி ஃபீட்பேக்கை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம 2 இதாக ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு ஸ்டெப்பாக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வரோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுறோம்? பிளாக் ரிடக்ஷன் மெத்தட் வச்சு சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சிம்ப்ளிஃபை பண்ணி ஃபைனலாக இந்த பிளாக்குக்கு நம்ம வந்துடுறோம். இந்த பிளாக்குக்கு வந்தோடனே நம்ம வந்து நார்மலாக எப்பயும் எப்படி இன்புட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிப்போம். இது யூனிட் ஸ்டெப் இன்புட்னு சொல்லியிருக்கிறதுனால யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு வந்து என்ன ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும், கேபி வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.